கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷபராசிக்கு மாறி இருக்கிறாரு. இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க. பார்க்காத அன்பர்களாக இருந்தீங்கன்னாக்க சேனலில் வீடியோஸ் இருக்குது, நிச்சயமாக பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் 1ஆம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்தில் இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க. அந்த விதத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடைபெற போகுது. இவர்களுடைய பெயர்ச்சி பொதுவா நம்மளுடைய எல்லாருக்குமே குடும்பம், தொழில், வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க. இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல 3 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன். அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பார்க்கலாங்களா? மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் 10ஆம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு. அடுத்ததான் மே 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து மே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி, அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க. இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே 31ஆம் தேதி புதன் பகவான், புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறாரு. இந்த கிரகங்களுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் நம்மளுடைய மேஷ ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் விலகிட்டாரு. இதனால வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்பு இருக்குங்க. என்ன மேடம் சொல்றீங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றீங்க, ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்றீங்க, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் என்னோட ராசியை விட்டுட்டு போயிட்டாரு, இவர் போனா எப்படி எனக்கு வியாபாரம் தலைக்கும், வியாபாரம் அதிகரிக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பலன் இல்லை, அவருடைய பார்வைப்படக்கூடிய அந்த இடத்துக்கு மட்டும்தாங்க பலம் அதிகம், பலன் அதிகம். அந்த விதத்துல தான் அவர் உங்களுடைய ராசியில உட்கார்ந்துக்கிட்டு இத்தனை நாளா ஒண்ணுமே பண்ணல. ஸோ அவர் போறாரே அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு உறவுக்காரங்க அப்படின்னாக்க நமக்கு உதவி செஞ்சாங்கனாக்க சிறப்பு, உபத்தரமா இருந்தா அது நமக்கு கஷ்டம். இல்லை எதுவுமே பண்ணாம இருந்தாலும் அது உபத்தரத்துக்கு சமம்தான். ஸோ அப்படிதாங்க இந்த சுபகிரகம்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் இத்தனை நாட்களாக உங்களோட ராசியில இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாம தான் இருந்தார். ஸோ இவர் ரிஷப ராசிக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுத்துட்டு போறாரு. அது எப்படி? வியாபாரத்தை விரிவுபடுத்துவாருன்னு சொல்லிட்டேன். வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி போகிறதுக்கு ஆசைப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் சாதகமான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய வேலை விஷயத்துல அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்குங்க. உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். ஒருத்தனுக்கு தன்னுடைய வாழ்க்கை திருப்திகரமா இருக்கு அப்படின்னாக்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொளிக்கும்ங்கிறத நினைச்சு பாருங்க. அட போங்க மேடம், என்ன மேடம் சொல்றீங்க, எப்படி இப்படி அவர் மாறின உடனே எனக்கு வாழ்க்கை நல்லாயிடுமா? நான் நாய்ப்படாத பாடுபட்டு இருக்கேன், வேலை இல்லை, நிரந்தரமான ஒரு வருமானம் கிடையாது, நிறைய நோய்வாய்ப்பட்டிருக்க, குடும்பத்தில் முழுக்க சண்டை சச்சரவு, இப்படி இருக்கும் போது எனக்கு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இவர் மாறின உடனே எனக்கு என்ன வாமா மின்னல் மாதிரி என் வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்க, ஓம் நமக் சிவாய அப்படின்னு சிவபெருமானுடைய
நாமத்தை 3 முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ பதிவை பாருங்க. இதற்கான பதில் நான் சொல்றேன். கடவுள் நினைச்சாரு அப்படின்னா கூரிய பிரிச்சுக்கிட்டு கொடுக்கவும் முடியும். கடவுள் நினைச்சாரு அப்படின்னா கோடி கோடியா நீங்க பணம் வச்சிருந்தாலும் தெருக்கோடியில நிறுத்த முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சர்வசாதாரணமா நிறைய இந்த லாட்ரியில பணம் விழுகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து காதால கேட்டிருப்போம். நம்மளே ஒரு சில சமயம் நினைப்போம், சே இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நமக்கு விழலையாப்பா அப்படின்னு. ஸோ இப்படி தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை திடீர்னு வந்துட்டு பல விதங்கள்ல உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்துல குரு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறந்திருக்கிறார். இத்தனை நாளா என்ன நினைச்சீங்க? ஒரு காத்து வரத்துக்கு சின்னதா ஒரு ஹோல்ஸ் வருமா அப்படின்னு நினைச்சீங்க. இப்ப அதிர்ஷ்ட கதவே திறந்துட்டாரு. நீங்க போலாம், வரலாம், உளுந்து பொருளலாம், நிம்மதியோட இருங்க. சந்தோஷம் வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கு. அவ்வளவுதான். தோள் மேல கை போட்டுக்கிட்டு நீங்களும் சந்தோஷமும் ஒன்னா டிராவல் பண்ண போறீங்க. புரியுதுங்களா? முகத்தை சிரிச்சுதான் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. அது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. பணி இடத்துலையும் உங்களுடைய பொறுப்புகளுக்கு தகுந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பேரு புகழ் எல்லாம் சமூகத்துல உயரக்கூடிய ஒரு அமைப்பா இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு சிலர் இந்த நடிகர்களா இருக்கட்டும், அரசியல்வாதிகளா இருக்கட்டும், எல்லாருமே புகழுக்கு அடிமையாகுங்க. அதுக்காக விளம்பரம் செய்வாங்க. ஆனால் நீங்க விளம்பரமே செய்யாம உங்களுடைய புகழ் கொடி கட்டி பறக்க போகுது. முக்கியமா அரசியல்ல இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பதவிகள் தேடி வரப்போகுது. என்ன மேடம் எல்லாமே வேற லெவல்ல சொல்றீங்களே அப்படின்னா அப்படிதாங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, அதாவது இத்தனை நாளா பள்ளத்துல இருந்தீங்க, ஒரேடியா கடவுள் உங்களை தூக்கி உச்சத்துல வச்சுட்டாரு. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இமயமலைக்கு மேல வந்துட்டு ஒரு அதிகாலையில இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சிலு ஜிலுன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைப்புல குரு பகவானுடைய பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. இன்னும் தெளிவா பார்க்கலாங்களா? மேஷ ராசி அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்துலையும் முட்டி மோதி தாங்க நாங்கள் சாதிக்க வேண்டியதாக இருக்குது. சாதாரண விஷயம் எல்லாருக்கும் சர்வசாதாரணமாக கிடைக்கிறது, எங்களுக்கு மட்டும் பல போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். நீங்களாம் சொல்கிறத பார்க்குறப்போ எனக்குலாம் கிடைக்குமான்ற சந்தேகம் கூட வருது மேடம் அப்படின்னா அந்த சந்தேகமாக உங்களுக்கு வேணாம். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு வெற்றி வேல் முருகன் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிதேவதை. முருகப்பெருமான் என்னைக்குங்க உங்களை வந்துட்டு கைவிடுவார்? வெற்றி வேலை உங்களுக்கு துணையா வைப்பார். அடுத்ததா பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பண கஷ்டத்துல உங்களை மாதிரி ஒரு அள்ளல் பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு அப்படியே நேர்மாறா பண வரத்துனால நீங்களே வந்து பல பேருக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கை ஓங்க போகுது. வாகன போக்குவரத்துக்கு பழைய வண்டி ஒன்று வச்சு உருட்டிட்டு இருப்பீங்க, இல்லை ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலையில் புதுசாக வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்திலையும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க. அடுத்ததா பெண்களுடைய வழியில பொருள் சேர்க்கை உண்டாகும். இதை அடுத்து குடும்ப உறவினர்களால அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்களை வந்துட்டு அளவோட வச்சு பழகுங்க. அவங்களுக்கு வேலையே நம்மளுடைய வீட்டில் என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம எந்த அளவு கஷ்டப்படுறோம், ஐயோ இவன் நல்லா இருக்கானா, இந்த மாதிரி வேவு பார்க்க தான் நம்ம வீட்டுக்கே வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய உறவுக்காரங்களை 2 அடி பின்னாடி தள்ளியும் உங்களுடைய உறவு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பலமாக இருக்காங்கனாக்கா அந்த உறவை 2 அடி நெருக்கியும் பிடிச்சு வாழ்ந்துக்கோங்க. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நிறைய உறவுகளுடைய புரிதல் உங்களுக்கு உண்டாகும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இத்தனை நாளாக ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா, ஒரு தெளிவான மனப்போக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அடுத்ததா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்சம் இருக்குங்க. யார் ஒருத்தங்க பொருளாதார ரீதியா உயர்றீங்களோ, அந்த காலகட்டத்தில குடும்பத்தில சில ஆட்களால பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்குள்ளேயே கூட இருக்கலாம். ஸோ, அதுக்கு இடம் கொடுக்காம யார் ஒருத்தங்க தெளிவான ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்களோ, தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில இருக்கீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். ஸோ, அந்த வகையில தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியா இந்த குரு பெயர்ச்சி அமோகமா இருக்கிறதுனால, இந்த மாதத்தில குடும்பத்தில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதனால விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகளால சில சங்கடங்களையும் சந்திக்க நேரிடும். அவங்களுடைய விஷயத்திலயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும். மேலும் வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலும், அந்த செய்திகள் நற்செய்திகளாக உங்க காதுக்கு வந்து சேரும். அடுத்த தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அவர் சின்னதா உடல் உபாதைகளை உங்ககிட்ட சொன்னார்னாலையும் சரி, உடனடியா மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்று அவருடைய உடல் ஆரோக்கியத்துல தீர்த்தி விடுங்க. அடுத்ததான் அவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைக்க முயற்சி செய்யுங்க. அடுத்தா உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பார்க்குறப்போ, உங்களுடைய நண்பர்களிடம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால உங்களோட வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் பணிச்சுமை அதிகரிக்க தாங்க செய்யும். அடுத்து உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. சிலருக்கு வேலையில இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும். தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரத்துல மாசத்துடைய முற்பகுதியில விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயருங்க. ஆனா முன்பின் தெரியாதவங்க யாராக இருந்தாங்கனாக்கா அவங்க கிட்ட ஒப்பந்தம் போடுறது, அவங்களுக்கு வந்துட்டு பணம் வாங்காம பொருட்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யாம இருங்க. அதான் ஷேர் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்றீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இல்லை கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கனாலையும் உங்களுக்கு நல்ல காலகட்டம் தாங்க இது. அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு தென்பட்டாலும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா மட்டும் போதுங்க. உங்களுடைய வேலை சுமையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கோபத்தாபம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர்த்து இந்த மாதம் மற்ற விஷயங்களில் அமோகமாக இருக்குது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. உங்களுடைய உறவுக்காரர்களும் உங்களுடைய பயன் தெரிந்து உங்களுடைய தகுதி தராதரத்துக்கு தகுந்த மாதிரி மதிப்பும் மரியாதையும் அளிப்பார்கள். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டுன்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? மேலும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுடைய தலைமையில நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் வேலையில வேலை சுமை அதிகரிக்குங்க. இருந்தாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கதான் செய்யுது. அடுத்ததா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள், ஒரு நல்ல நாள் ஏதாவது இருக்கா, நான் இந்த நாளில் நல்ல விஷயம் செய்யலான் இருக்கேன், இந்த நாளில் இந்த மாதிரி போகலான் இருக்கேன், வரலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உகந்த நாள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 13ஆம் தேதி, இந்த 4 நாட்கள் உங்களுக்கு நல்ல நாள்னு சொல்லாங்க. அடுத்ததா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 9ங்க. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா முடிஞ்ச அளவுக்கு வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்ததா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியனுக்கு அப்பன்னு சொல்லக்கூடிய, எல்லாம் சிவமயன்ட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகமே இவருடைய கையில அடங்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிலைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேடம் எல்லாமே நல்லா தான் இருக்கு, பரிகாரம் அப்படின்னு சொல்றீங்கன்னா நமக்கு என்னதான் நேரம் காலம் சரியாக இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னாக்கா அணுவும் அசையாது. நமக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சா இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அந்த நல்ல காலமே நமக்கு நிலைத்து நிற்கும். கடவுளுடைய அனுகிரகம் இல்லாட்டி அந்த நல்ல காலம் காத்தடிச்ச குப்பை மாதிரி ஓடி போயிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒவ்வொரு திங்கட்கிழமைகளையும் சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்து
சிவபெருமானுடைய துதியை பாராயணம் செய்வதால உங்களுக்கு நன்மைகள் நிலைக்கும். மேலும் சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலையை மாலையாக செய்து அவருக்கு சாற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்க இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். மேடம் என்ன மேடம் சொல்றீங்க, எதோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் புரிய வேணாங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. திங்கட்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அவருக்கு வில்வ மாலையை சாற்றி வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வமாகிய முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க, அதிர்ஷ்டம் பெருகும். சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க, இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும். புரியுதுங்களா? உங்களுடைய துயரங்கள் தூர போகும். இந்த 3 பேரை வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா போதும், இந்த மே மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். மனுஷனை நம்பாதீங்க, கடவுளை நம்புங்க. கடவுளுடைய வழிபாட்டுக்கும் எளிமையான ஆன்மீகத்தை நாடுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம். மேடம் எனக்கு கடன் சும்மா கழுத்தை நெரிக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்குறப்போ அவங்க சொன்னாங்களாம், அவங்க சொன்ன பரிகாரத்தை செய்யறதுக்கு கடன் வாங்கி செய்யணுமா. ஆல்ரெடி கடன் வாங்கி பரிகாரம், இதுல எப்படிங்க அவருடைய கடன் தீரும்? புரியுதுங்களா? உங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை வைத்தே கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்று உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு மே மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக வந்திருக்கு. குபேரன் உங்க வீட்டில் குடியேற போகிறார். கவலையே விடுங்க, காலரை தூக்கி நடந்துக்கோங்க. நன்றி.